ஹலோ மை டியர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை, எனக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஆர்டர் பண்ணி 1 month ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ தான் டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே இருக்க ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் புதுசாக ஃபீல் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருக்குது. நம்ம உள்ளக்க என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. செம்ம கடுப்பேற்றிட்டாங்க. இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி பார்த்தா வரவே இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஷிப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்துச்சு. பட் இன்னும் வரவே இல்லை. இப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கி தான் மெசேஜ் வந்துச்சு காலையில். ஸோ கடைசியில் பார்த்தா கொண்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் இதை பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நல்ல வேலைக்கு கேமரா உடைய தெரிஞ்சு, பட் ஒன்றும் ஆகலை. ஸோ ஓகே, கமான் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது ஒரு 4 season டென்ட். ஸோ 4 சீசன்லேயுமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு டென்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டென்ட்டு தான் இனிமேல் நான் தங்க போகிறேன். இனிமேல் நான் கேம்பிங் பண்ண போகிறதுக்கு இந்த டென்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் போக போகிற மலைகளும் மலைக்காடுகளிலும் இந்த டென்ட்டை போட்டு தங்க போகிறேன் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். டெக்கத்லானில் கெச்சுவாவில் டென்ட் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டென்ட் தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த டென்ட் அந்தளவுக்கு ப்ராப்பரான கேம்பிங் பண்ணுறதுக்கு அந்த டென்ட் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால தான் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டென்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்ஷனில் டென்ட் கிடைக்குமா அப்படின்றத தேடிட்டு இருந்தேன். ஒரு 1 month தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லி பார்த்து நான் இம்போர்ட்டட் டென்ட்டை வாங்கி விட்டேன். ஸோ ஃபைனலி டென்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டென்ட்டோட ப்ரைஸ் இதெல்லாம் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்துருங்க. டெக்கத்லானில் பார்த்து டென்ட்டோட விலை 2000 rupees தான், 199 தான். பட் ஆனால் அந்த டென்ட் ப்ராப்பரான கேம்பிங்க்கு சூட் ஆகுமா அப்படின்றது கடைசி வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி வாங்க போகிறோம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த டென்ட்டை சூஸ் பண்ணி கடைசியாக வாங்கிட்டேன். யூடியூப்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் சரி, நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலி இந்த டென்ட்டுக்கு கன்க்ளூட் பண்ணேன். ஸோ ப்ராப்பராக கேம்பிங் பண்ண போகிறவங்க டெக்கத்லானில் வர்ற கெச்சுவா MH100 நினைக்கிறேன். அந்த டென்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த டென்ட் ப்ராப்பரான கேம்பிங்க்கு செட் ஆகாதுன்றது என்னோட அபிப்பிராயம் மட்டும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ ஓகே, கமான். வாவ், சக்கசீனாக இருக்குது. நான் கூட கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். நல்லா இருக்குது சீரியஸாக. ஸோ எங்கே பாருங்களேன், இதான் நான் ஆக்சுவலி கலர் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் நினச்சேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, சரி ஐயோ கொஞ்சம் ரொம்ப லைட் கலராக இருக்கிற மாதிரி தெரியுது, இதை போய் ஆர்டர் பண்ணிட்டேமேன்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் என்னோட இன்டென்ஷன் போச்சு. பட் ஆனால் கலர் என்னோட ஃபர்ஸ்ட் வியூவில் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இப்படி டென்ட்டை க்ளோஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு வெல்க்ரோ வச்சு ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையை ஒன்றா காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஹலோ மக்களே, ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி கேம்பிங் பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுதான் கேம்பிங் பெக், ஓகேவா? ஸோ செம்ம சீனாக இருக்குல்ல, செம்மையாக சூப்பரான ஃபினிஷிங்காக இருக்குல்ல. இப்படி 3 சைடு ஆரோ மாதிரிலாம் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் கேம்பிங் பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா கடைசியாக நம்ம டென்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ஃப்ளை ஷீட் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே இந்த ரோப்போடு சேர்த்து இழுத்து இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இந்த இது. உங்களுக்கு ஒன்றே நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இது என்னென்னா, இதுக்குள்ளே இந்த மாதிரி எலாஸ்டிக் வயர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம இப்படி எடுத்து போடணும். இது எல்லாமே அலுமினியமால் ஆன மெட்டீரியல்ஸ், ஓகேவா? ஸோ இதை இப்படி நம்ம எடுத்து இதுக்குள்ளே விடும்போது கேம்ப் எந்த ஷேப்பில் இருக்கோ ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்ப் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ட்ரையாங்கிள் ஷேப் 2 ட்ரையாங்கிள் சேர்ந்து அட்டாச் ஆகிற மாதிரி இந்த டென்ட் வரும். ஸோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக கேம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இந்த டென்ட்டை பிச் பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவுத்துட்டு உள்ளக்க நான் படாத பாடுபட்டுருக்கேன். எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஒரு டென்ட்டை நீங்கள் வாங்க போகும்போது உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் எப்போயாச்சும்
ரொம்ப அக்கேஷனலாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு டெக்கத்ரானில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டென்ட் வந்து நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி வந்துட்டு கேம்பிங் பண்ண போகிறேன், டென்ட்டை போட்டு வந்துட்டு நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பெட்டர் கொஞ்சம் நிறையா அமௌண்ட் போட்டு நம்ம நல்ல ஒரு டென்ட்டாக வாங்கிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ரெடியாக தான் இருக்கணும். ஸோ ஓவரால் வந்துட்டு டென்ட்டோட ப்ராடக்ட்ஸ் இது தான். நான் வந்துட்டு இதை உங்களுக்கு இப்போதைக்கு நான் எடுத்து காமிச்சாலுமே இது வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இனிமேல் வந்து நான் டென்ட்டை போய் நான் வந்துட்டு எங்கேயாச்சும் போய் பிச் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோவோ செம்மையாக மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் டென்ட் இந்த மாதிரி தான் பிச் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா வச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் என்னைக்காச்சும் வந்துட்டு கேம்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வரும்போது வந்துட்டு நீங்கள் இந்த இதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த டென்ட்டை வந்துட்டு இப்படியே வச்சுருவோம். ஸோ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி டென்ட்டை வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வந்துட்டு பைக் ரைடிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வெறும் பேக் பேக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கம்பைண்டாக கண்டிப்பாக ஒரு பக்காவான அட்வென்ச்சர் சேனலாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட ஆசை. ஸோ இந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கவங்கள 76% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எனக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் போகிற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். Until then, bye from Prabha. Love you all.